වැටනීමකින් කේරළ ගංජා කිලෝ 322ක් ග්‍රෑම් 860ක් ඒ වගේම මේ සාතක වැටලීම සහ අධිකරණ ක්‍රියාවලිය සාතක කිරීම වෙනුවෙන් නිලධාරීන් 9 දෙනෙකු සඳහා රුපියල් 5,50,000ක මුදලක් පොලිස් ත්‍යාග අරමුදලින් කර තිබෙනවා. මේ මුදල දැන් කණ්ඩායම් නායක ප්‍රධාන පොලිස් පරීක්ෂක අමරසිංහ මහතා විසින් ලබා ගන්නු ලැබුවා. ඉන්නතරව කිල්ලොච්ච පොලිස් ස්ථානයේ දූෂණ මර්දනාංශයේ ස්ථානාධිපති වෙත යුද හමුදා බුද්ධ්‍යංශයෙන් නිලධාරීන් ලද තොරතුරකට අනුව එම නිලධාරීන් ලැබුණු කණ්ඩායමක් විසින් සිදු කරන ලද සාර්ථක වැටලීමකින් ලොරි රථයක් ප්‍රවාහනය කරමින් සිටි කේරළ ගංජා කිලෝග්‍රෑම් 409ක් අත්අඩංගුවට ගැනීම වෙනුවෙන් ඒ සාර්ථක වැටලීමට සහභාගී වුණු නිලධාරීන් සඳහා ගරු ජනාධිපතිතුමාගේ සුරතෙන් පොලිස්පති ත්‍යාග අරමුදලින් නිලධාරීන් 17 දෙනෙකු සඳහා වෙන් කරන ලද 5,95,000ක මුදලක් දැන් ලබා ගත්තා. ඉනනතුරුව මනාරම කොට්ටාසේ අපරාධ විමර්ශන කාර්යාංශයේ නිලධාරියෙකුගේ පුද්ගලික ඔත්තුකරුවෙකු විසින් ලබා දුන් තොරතුරකට අනුව සිදු කරන ලද සාර්ථක වැටලීමක් වෙනුවෙනුයි මේ ගරු ජනාධිපතිතුමාගේ සුරතෙන් තිලින ප්‍රදානය කරන්නේ. උතුරු පළාත් විෂමද්‍රව්‍ය තුරන් කිරීමේ කාර්ය සඳහා ශ්‍රී ලංකා පොලිසිය යුද්ධ හමුදා නාවික හමුදා නිලධාරීන්ගේ දායකත්වය අගය කරනුයි මේ තිලින ප්‍රදානය කිරීම ලබන්නේ. දැන් පොලිසියෙන් 36,500ක රත්නමල්ල නිලධාරියා විසින් 2,80,000ක මුදලක් නිලධාරී 7 දෙනෙකු වෙනුවෙන් වෙන් කරන ලද මේ මුදල දැන් ලබා ගත්තා. ඉනලතුරුව යාපනයේ පොලිස් සැසුමේ ගංජා හෙවත් කැනබිස් සැටයවා එල් නොහොත් කේරළ ගංජා අත්අඩංගුවට ගැනීම වෙනුවෙන් සිදු කරන සාතක වැටලීම වෙනුවෙනුයි දැන් නිලධාරීන් තිලින ප්‍රදානය කරනු ලබන්නේ. මෙවැනි වැටලීම් සාර්ථකව සිදු කරන ලද කණ්ඩායම් 7ක් සඳහා දවසේදී ගරු ජනාධිපතිතුමා ප්‍රමුඛ සම්භාවනීය අමුත්තන්ගේ සුරතින් තිලින ප්‍රදානය කරනු ලබනවා. මුදල්මය ත්‍යාග. மேலும் முழு நாடும் ஒன்றாக தேசிய போதைப்பொருள் வேலை திட்டத்தில் தற்பொழுது வடுக்கோட்டை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு கிடைக்கப்பட்ட தனிப்பட்ட புலனாய்வு தகவலுக்கு அமைய உத்தியோகத்தர்கள் அடங்கிய குழுவினர் வடுக்கோட்டை போலீஸ் பிரிவின் பொன்னாலை மேற்கு பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றுவளைப்பு நடவடிக்கையின் போது கேரள கஞ்சா 277 கிலோ 915 கிராம் உடன் இலக்கம் 335.05 லொரியுடன் பயணித்த சந்தேக நபர்கள் 2 கைது செய்யப்பட்டு மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இந்த வெற்றிகரமான சுற்றுவளைப்பினை மேற்கொண்ட போலீஸ் உத்தியோகத்தர்கள் 12 பேருக்கு ரூபாய் 4,70,000 பெறுமதியான போலீஸ் மா அதிபர் நிதியத்திலிருந்து பரிசு பொருட்கள் வழங்கி வைக்கப்படுகின்றன. அதனைத் தொடர்ந்து கிளிநொச்சி போலீஸ் நிலைய குற்றப்பிரிவு பொறுப்பதிகாரிக்கு ராணுவ புலனாய்வு உத்தியோகத்தினால் வழங்கப்பட்ட தகவலுக்கு அமைய உத்தியோகத்தர்கள் குழுவினர் புளியம்பொக்கனை பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றுவளைப்பிற்கு இணங்க விற்பனைக்கு தயார் நிலையில் செய்யப்பட்டிருந்த கேரள கஞ்சா 77 கிலோ 405 கிராம் உடன் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். இந்த வெற்றிகரமான சுற்றுவளைப்பினை மேற்கொண்ட போலீஸ் உத்தியோகத்தர்கள் 13 பேருக்கு போலீஸ் மா அதிபரினுடைய பரிசு நிதியத்திலிருந்து 3,10,000 ரூபாய் பெறுமதியான பரிசு நிதி வழங்க வைக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து பருத்தித்துறை தலைமையக போலீஸ் நிலையத்திற்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட சுற்றுவளைப்பின் போது கடல் மார்க்கமாக கொண்டுவரப்பட்ட கேரள கஞ்சா 319 கிலோ 860 கிராம்ஸ் உடன் அதனோடு இணைந்த படகு மற்றும் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இவ்வாறான சார்த்தகமான சுற்றுவளைப்பினை மேற்கொண்ட போலீஸ் உத்தியோகத்தர்கள் 10 பேருக்கு போலீஸ் அதிபரினுடைய பரிசு நிதியத்திலிருந்து 3,50,000 பெறுமதியான பரிசு தொகை வழங்கி வைக்கப்படுகிறது. உங்களது மாவட்டத்தில் போதைப்பொருள் முற்றாக நீங்க இரவு பகல் பாராது கடமை புரியும் முப்படை மற்றும் இலங்கை போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு உங்களுடைய மீண்டும் பலத்த ஒரு உற்சாகமான வரவேற்பை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன்.
இந்த நேரத்தில் அடுத்து இடம்பெற இருப்பது உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள இவ்வேலை திட்டத்தினுடைய பிரதான குறிக்கோள்கள் அடங்கிய உறுதியுரை வழங்கப்பட்டிருக்கும். ஆகவே நீங்கள் அதனை தயார் நிலையில் வைத்துக் கொண்டு எங்களுடன் இணைந்து அந்த உறுதியுரையை வழங்க தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தயவு செய்து